கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. இந்த உண்ணாவிரத போராட்டமானது விவசாயிகளின் குமுறலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதியில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதியில் கூறினார்கள். ஆனால் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த வாக்குறுதியினை மறந்து விட்டார்கள் என்று விவசாயிகள் நினைக்கின்றார்கள். அவர் இந்த 5 ஏக்கர் நிலத்துக்கு உட்பட்ட கடன் முழுவதும் என்றால் ஒரு ஏக்கருக்கு 35,000 வரை கடன் கொடுத்துள்ளார்கள். இந்த மாதிரி பயிர்களுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் கடன் பெற்றுள்ளனர். ஆனால் அவர் பயிருக்கு தகுந்த மாதிரி கடன் தள்ளுபடி செய்வதாக கூற அவர் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் அவர் முன்னுக்கு பின்னான தவறான தகவல்களை சொல்வதனால் இன்று விவசாயிகள் இந்த போராட்ட களத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதே மகாராஷ்டிரா அரசு 36,000 கோடியினை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரே நாளில் கடன் தள்ளுபடி செய்துள்ளது. மகாராஷ்டிராவும் இந்தியாவில் தான் இருக்கிறது, தமிழ்நாடும் இந்தியாவில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆர்பிஐ காரணம் கூறுவது மக முட்டாள்தனமான ஒரு செயலாகும். இதனை விவசாயிகள் அனைவரும் வன்னர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் உடனடியாக தள்ளுபடி செய்து இன்று காவிரியில் நமக்கு சென்ற மாதம் வரை கிடைக்க வேண்டிய 9.5 TMG தண்ணீரை பெற்றாக வேண்டும். அதே போல மேகதாட்டுவில் அணை கட்டியே தீர்வேன் என்று அங்கு உள்ள காங்கிரஸ் முதலமைச்சர் அவர்கள் துடிக்கிறார். ஆனால் இங்கு உள்ள காங்கிரஸ்காரர்கள் மந்திரி சபையில் இடம் பெற்றவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு மறுக்கின்றனர். இதையும் இந்த விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதே போல தமிழக விவசாயிகளின் நலன் கருதி கடன் முழுவதையும் உடனடியாக தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடியில் உள்ள குளறுபடியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி 5 ஏக்கர் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மகாராஷ்டிரா அரசு எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விவசாயிகள் பெற்ற கடன் 2 லட்சம் வரை உடனடியாக தள்ளுபடி செய்துள்ளது. அதே போல மேகதாட்டுவில் அணை கட்ட துடிக்கின்ற கர்நாடக அரசை வன்மையாக தமிழ்நாட்டு விவசாயிகள் கண்டிக்கின்றோம். அதனை முதல்வர் அவர்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து மேகதாட்டு அணையினை தடுக்க வேண்டும். அதே போன்று 2 மாநிலங்களும் பயன்பெறுகின்ற ராசி மணலில் அணை கட்ட வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் கர்நாடக அரசுக்கு அவர்களது கண்ணில் வெண்ணையும் வைக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதே போல காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது
உச்ச நீதிமன்றத்துக்கு நிகரான ஒரு அமைப்பாகும். அந்த உத்தரவை கர்நாடக அரசு இதுவரை எந்த வகையிலும் பின்பற்றவில்லை. இந்த மத்திய அரசை காவிரி மேலாண்மை ஆணையத்தை மீறுகின்ற கர்நாடக அரசை மத்திய அரசு உடனே கலைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். அவருக்கு விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறோம், கடனை கட்டியிருக்கிறோம், அனுபவம் இருக்கு. வெங்கட்ரமணன் எப்போ வந்தாருங்கிறது தெரியல, அவருக்கே தெரியாது எப்போ வந்தாரு என்னங்கிறது. அதனால கடன் புரிதலை பற்றி அவருக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படாதவர்களை பற்றி நாம் ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ நடுவர் மன்றம் அமைச்சாக்க நிறைய பிரச்சனைகள் வரும், மீண்டும் அந்த காவிரி பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவசாய சங்கங்களுக்கு நடுவர் மன்றமே தேவையில்லை, இனிமேலுக்கு புதிதாக ஒன்று தேவையில்லை. இருக்கிற பழைய நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அதனை அமுல்படுத்தினாலே போரும். அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதி விவசாயிகள் பெற்ற கடன்கள் 5 ஏற்கனவே உட்பட்ட கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார்கள். ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த கடன் தள்ளுபடியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளது. இதனை களைந்து விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவை போல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாகும். இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் போராட்டம் தொடரும். கடன் தள்ளுபடி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதே போன்று மேகதாட்டுவில் அணை கட்ட துடிக்கின்ற கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கு இந்த அமைச்சரவையில் பங்கேற்றுள்ள காங்கிரஸ் சார்ந்த அமைச்சர்கள் கர்நாடக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும். அவர்களை இந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதனை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த கட்டம் இந்த கடன் தள்ளுபடி போராட்டம் தொடர்ந்து நிச்சயமாக வெற்றியை பெறுவோம். அதே போல கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட துடிக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலியிலிருந்து செல்கின்ற மின்சாரத்தை விவசாயிகள் தடுத்து நிறுத்துவோம். அதற்கு அது செல்கின்ற உயர் மின் கோபுரங்களை தகர்த்தெறிவோம் என்பதனை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். Oh, on time. Hello ma'am, office போவோம். Traffic கூட ஸ்மூத்தா. இதுதான் எங்க perfect. Safe and secure. Hey modern, நீ maxi. இது zoom zoom பறக்குற. Check check check. கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது F taxi. F taxi அதானே. F taxi இது நம்ம ஒரு டாக்ஸி.